இப்போ இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தல்கள் முன்வைக்கப்பட்ட பொழுது நகர சபை, கிராம சபை அல்லது பிரதேச சபைகளுக்கான தேர்தல்கள் முன்னெடுக்கப்பட்ட பொழுது இதில் அதிக அளவு தூரத்தில் நான் அவ்வளோ அக்கறை காட்டவில்லை. ஆனால் செயலாக என்னுடைய இந்த இளைஞர்களும் கல்வியாளர்களும் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்னிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இந்த நகர சபைக்கான நிர்வாகம் என்பது ஒரு நிர்வாகியிடம்தான் கையளிக்கப்பட வேண்டும், ஒரு அரசியல்வாதியிடம் அல்ல. நல்லொழித்துறையை பொறுத்தவரையில் ஒரு நல்ல நிர்வாகி என்று நாங்கள் தெரிவு செய்தால் அது நீங்கள் ஒரு ஆட்டம் இருக்கின்றீர்கள் என்ற வகையில் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களோட ஊடகங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நகர சபை தேர்தலில் அந்த 12 வேட்பாளர் ஒருவராக நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். இதில் அதிகூடிய வாக்குகளை எவர் பெறுகின்றாரோ அவர் இந்த பகுதியினுடைய முதன்மை, அதாவது இந்த நகரசபை தலைவராக இருப்பார். இந்த நகரசபை என்பது ஒன்றை நான் எல்லோருக்கும் தெளிவாக கூறுவது, என்னுடைய அண்மையில் எங்களுடைய நண்பர்கள் கொண்டார், என்ன சார் நீங்களும் அரசியலுக்குள் வந்து விட்டீர்களா என்றால் நான் இங்கே சிரித்து கொடுத்தேன். இல்லை, அரசியல் என்பது பாராளுமன்றம் அல்லது மாகாண சபை, அதற்கு போகின்றவர்கள் அரசியல்வாதிகள். அதற்கு தங்களுடைய அரசியல் திறத்தன்மையை பலப்படுத்துவதற்காக இதையும் செய்வார்கள், இதையும் கூறுவார்கள், எப்படியும் வாழ்வார்கள். ஆனால் இது அப்படி இல்லை. இது ஒரு நிறுவனம், இன்ஸ்டிடியூஷன். நாங்கள் பாடசாலையை நான் எவ்வாறு நல்ல முகாமைத்துவத்தைகள் கட்டி கொண்டு வந்தோம், அதாவது என்னோட வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் ஒரு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்து வடகிழக்கில் உள்ள அனைத்து அலுவலர்களையும் எவ்வாறு நாங்கள் முகாமைப்பு செய்தோமோ அதே போன்று வல்வே நகர சபை என்பது நிறுவனம். அந்த நிறுவனத்தை முகாமையை செய்வதற்கு ஒரு தகுதியான கல்வி கற்ற இல்லை முகாமைத்துவத்தில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற அல்ல நிர்வாக சேவையில் அனுபவம் பெற்ற ஒருவர் தான் வர வேண்டும். ஆகவே அந்த பதவிக்கு தான் நான் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டது. நிச்சயமாக இந்த வல்வெடுத்துறை நகர சபையை நாங்கள் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஒரு தரமான அங்கீகாரத்துக்கு உட்பட்டதான அல்லது எல்லாரோடும் மதிக்கப்படுகின்ற ஒரு சபையாகவும் நகரமாக மாற்றி அமைப்பதுதான் எங்களுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது. இதில் குறிப்பாக என்னென்றால் நாங்கள் இளைஞர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் படித்த இளைஞர்கள் அல்லது ஆர்வமுள்ள இளைஞர்கள் இதில் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது நான் ஊக்குவித்து கொண்டு வருகின்றேன். அவர்களை மக்கள் முன்னிலையில் நான் நிறுத்தி கொண்டு வருகிறேன். அந்த இளைஞர்கள் மிக அதிகப்படியான வாக்குகள் தெரிவு செய்யப்படும் பொழுதும் ஒரு 2 ஆண்டுகள் அவர்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இருந்து ஆலோசனை வழங்கி என்னுடைய தொடர்புகளை அவர்களுக்கு காட்டி அவர்கள் ஒருவரை இந்த நகரசபை தலைவராக மாற்றி தொடர்ந்து நடைபெற போன தேர்தல்களை அந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பம். இதை என்னுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலை கூறிய பொழுது உண்மையில் அவர் சந்தோஷப்பட்டார். இப்படியான முடிவு ஒரு அரசியல்வாதியால் எடுக்க முடியாது, நீங்கள் நிர்வாக வழியாக அப்படின்னு எடுக்கிறீங்க, ஒரு நல்ல அருமையான ஒரு முடிவாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது அவங்க நான் அதுதான் என்னுடைய இலக்காக நான் பார்த்தேன். 2 வருடங்கள் இந்த சீரழிந்து போயிருந்தது. இந்த வல்வெட்டித்துறை என்பது ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பல காலங்களாக பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். இலங்கை இராணுவம், இந்திய இராணுவம் ஆகியவற்றால் மிக மோசமாக அழிவுக்குள்ளாக்கப்பட்ட பிரதேசம். அது இதுவரை எவராலும் கட்டியெழுப்பப்படவில்லை. பழைய பல ஆண்டுகளாக இங்கே இருந்த நிர்வாகிகளோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ வல்வெட்டித்துறையை மீள கட்டியெழுப்புவதிலோ அல்லது இந்த வல்வெட்டித்துறை மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை கொண்டு வருவதிலேயோ யாருமே அக்கறை காட்டவில்லை. இதை பார்க்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கின்றன. இந்த மண்ணிலே நாம் பிறந்து இந்த மண்ணிலே படித்து இந்த மண்ணுடைய மக்களுக்காக நாங்கள் பல்வேறு துயரங்களை அனுபவித்திருக்கின்றோம். ஆனால் அதே எப்படி நாங்கள் அந்த மக்களின் பலருக்கு நாங்கள் ஒரு நல்ல வழிகளை கூட காட்டியிருக்கின்றோம். இந்த நிலையில் ஒரு நல்ல வழிகாட்டுவதற்கான ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைமைத்துவம் இல்லை என்று நினைக்கும்போது எனக்கு பொறுப்பெடுக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. இதில் முக்கியமாக நாங்கள் எதிர்பார்க்கிறது வல்வெட்டித்துறையில் இந்த கல்வி கட்டமைப்பு, அதாவது ஒரு மற்ற இடங்களோடு ஒப்பிடும்பொழுது மிக குறைவாக இருக்கின்றது. இன்றைக்கு எங்களுடைய 10 பாடசாலை இருக்கின்றன. வல்வ நகர சபை எல்லைக்குள் தொண்டமனார் வீரகத்தி பிள்ளை மகாவித்தியாலயம், கம்பர்கலை வித்தியாலயம், திருடாவில் இந்து தமிழ் கழகம் பாடசாலை, வல்வெட்டி விநாயகர் வித்தியாலயம், வல்வெட்டி இந்து தமிழ் கழகம் பாடசாலை, சிதம்பரா கல்லூரி, சுபகுரு வித்தியாலயம், வல்வை ஆனாமீனா பாடசாலை, வல்வை ரோகாத்தாக்கா பாடசாலை, வல்வ மகளிர், பொலிகண்டி இந்து தமிழ் கழகம் பாடசாலை ஆகியவை வல்வெட்டித்துறை நகர சபை எல்லைக்குட்பட்ட பாடசாலைகள். இந்த பாடசாலை நான் இதுவரை காலம் நான் 1000 பாடசாலைகளை முகாமிட்டு சென்று வருகின்ற நிலையில் சுமார் கடந்த 2 ஆண்டுகளில் 400 பாடசாலைகளை தரிசித்திருக்கின்றேன். அங்கே உள்ள
குறைபாடுகள் ஓரளவு நிவர்த்தி செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் மிக கடினமான பணி தனி உயர்ந்த பாடசாலைகளை விஜயம் செய்வதும் அவர்களுக்கான வழிகாட்டை செய்வது என்பது எனக்கு போதிய அவகாசம் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் இது ஒரு குறுகிய பிரதேசத்துக்குள்ளே இருக்கின்ற போது இந்த 10 பாடசாலைகளையும் மிக விரைவாக உன்னதமான நிலையை கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதில் எனக்கு என்னுடைய மாகாண கல்வி பணிப்பாளர், மாகாண கல்வி செயலாளர், இல்லை வடமராட்சி கல்வி பணிப்பாளர் ஆகியோர் அதோடு இணைந்து இது செயல்படுத்தக்கூடியதாக இருக்குது. என்ன ஒரு நகர சபைக்கு கீழே நாங்கள் ரோட் பாதைகளை போடுவது, மின்சாரத்தை கொடுப்பது, வரிகளை அறவிடுவது தான் என்பதல்ல, தலைமுறை நடவடிக்கை பிரதானமானவை. கல்வி கட்டமைப்பை கொண்டு வர வேண்டிய அதற்கு அவர்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் ஒரு நகரசபை தலைவருக்கு, நகரசபை உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது. இதுவரை காலம் கல்வி கற்ற ஒரு கல்வித்துறையோடு ஈடுபட்டவர்கள் இந்த இடத்தில் நிரப்பாத காரணத்தினால் இதை பற்றி யாருமே சிந்திக்கவில்லை. அதேபோல் உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகத்தின் தான் எங்களுடைய இது வருகிறது. உள்ளூராட்சி உதவி ஆணையாளருடைய ஆலோசனையின் அடிப்படையில் நாங்கள் முன்பள்ளிகள், அறநெறி வகுப்புகள் ஆகியவற்றை கூட நாங்கள் ஆரம்பித்திருக்க வேண்டும், அதை கவனித்திருக்க வேண்டும். முன்பள்ளிகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. அது இந்த ஆண்டிலிருந்து எங்களுடைய கல்வி அமைச்சங்கள் கொண்டு வரப்படுகின்றது. நல்ல விடயம் ஒன்று. கடந்த பட்ஜெட் வரவு திட்டத்தின் பொழுது 60 மில்லியன் ரூபாய் வட மாகாணத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனூடாக முன்பள்ளி சிறப்படையும். அந்த முன்பள்ளிகளை மேற்பார்வை செய்வதும் அவர்களுக்கான வழிகாட்டலை செய்வதிலும் கூட கல்வி அமைச்சு அதிகாரிகளுடன் இணைந்து எங்களுடைய நகர சபை முன்னெடுக்கலாம். அதுக்கான நிதியை கூட நாங்கள் ஒதுக்கீடு செய்யலாம். இப்பொழுது முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான அடிப்படை தகமைகள் வரையறுக்கப்பட்டிருந்தன. அவர்கள் ஒரு கட்டாயமாக ஒரு முன்பள்ளி டிப்ளோமாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. அவைப்படுத்துவது இந்த கல்வித்துறையை நாங்கள் வளர்க்கிறதான் மிக முக்கியமானதாக பார்க்க வேண்டும். கல்வி கற்ற ஒரு சமுதாயத்தை பொருளாதார அபிவிருத்தியை மேம்படுத்த முடியும். கல்வி கற்காத ஒருவரோட நாங்கள் எவ்வளோ பணத்தை கொடுத்தாங்கன்னா இல்லை எந்த வழிகாட்டில் செய்யணும் அது நிரந்தரமாக நிர்ணயிக்க போகிறதில்லை. அடுத்த கட்டமாக தனிநபர் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஒரு மனிதனுக்கு நாங்கள் தினமும் உண்பதற்கு பணத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றதை விட அவன் வாழ்வதற்கான ஒரு அத்திவாரத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த குடும்பம் சுயமாக உழைத்து அந்த தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடிய அளவுக்கு தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை விட்டு தங்கி வாழ்கின்ற நிலையில் எங்களுடைய சமூகத்தை நாங்கள் வைத்திருக்கக்கூடாது. தங்கி வாழ்கின்றது என்பதும் இன்றைக்கு அரசாங்கம் கூட தன்னாட்சி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் எல்லாம் நிவாரணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. நிவாரணத்தில் தங்கி வாழ்கின்ற அளவுக்கு எங்களுடைய மக்களை நாங்கள் ஒரு இயலாதவர்களாக மாற்றக்கூடாது. அது எங்களோட வலியுறுத்த நகரசபைக்கு உட்பட அனைத்து மக்களையும் சுய வேலை வாய்ப்பு, பொருளாதார ரீதியாக தம்மை மேம்படுத்தி ஒரு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களாக மாற்றுவதற்கு நாங்கள் பல நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த இரண்டு பார்க்கும் பொழுது இரண்டும் கல்வியும் பொருளாதாரம் எங்களோட வாழ்க்கையோடு ஒன்றுபட்டது. அதாவது கல்வி சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்பதூடாக தான் நிரந்தரமான ஒரு சமூக கட்டமைப்பை எங்களால் வளர்த்தெடுக்க முடியும். அதே உதாரணம் இங்கே எங்களோட பெருமளவு கடற்தொழில் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள், விவசாயம் இருக்கின்றார்கள், அதாவது சிறு கைத்தொழில் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விஞ்ஞான தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை மாற்றியமைக்க வேண்டும். அதாவது இதையும் செய்யும் பொழுதும் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு முன்னேற்றத்தில் நாங்கள் ஈடுபடுத்தலாம் என்றால் அது உற்பத்தியை நாங்கள் கூட்டலாம். நகரசபையை பார்க்கும்பொழுது எந்த விதமான பொழுதுபோக்கு சாதனங்களோ இல்லை விளையாட்டு அரங்குகளோ இல்லை. இது மிக அவசரமாக செய்ய வேண்டிய வேலை இந்த குழந்தைகளுடைய மனநிலை நன்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெரியவர்கள் கூட அப்படித்தான். இங்கே வீட்டுகளில் இருந்து கொண்டு ஏதோ யோசித்து கொண்டு தங்கள் பழைய கால துன்பங்களை நினைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அதை மறக்கப்படுவதற்கு எங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கு சாதனங்கள், சிறுவர் விளையாட்டு அரங்கு, அதில் பெரியவர்களும் போய் மகிழ்ந்து விளையாடக்கூடிய அளவுக்கு அதை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டிய தேவை. அதுக்காக இடமும் நாங்கள் தெரிவு செய்து வைத்திருக்கின்றோம். மிக விரைவில் அது முதலாவது வேலையாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த சிறுவர் விளையாட்டு அரங்கையும் பொதுமக்களுக்கான பொழுதுபோக்கு நிலையத்தை ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு தரம் மிக்கதாக மாற்றியமைத்தல். விளையாட்டு அரங்கம் அதாவது ஒரு தேசிய ரீதியான ஸ்டாண்டர்ட், அதாவது தரத்தில் ஒரு விளையாட்டு அரங்கம் ஒன்று கட்டுவதற்கு இப்படியான வேலைகளை செய்வதற்கு நாங்கள் நகரசபை நிர்வாக நிதி என்று தேவையில்லை. ஒரு சரியான நாங்கள் ஒரு செயல் திட்டம் ஒன்று அமைத்து ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதினோம்னா நாங்கள் பல நிறுவனங்களிடம் இல்லை பல நாடுகளிலிருந்து கூட நாங்கள் இப்படியான நிதியை நாங்கள் பெற்று இதை வளம்படுத்தலாம். நகரசபை ஒன்று தான் மிக மோசமான நிலையில் ஒரு கிராம சபை என்று, அதாவது ஒரு பெரிய சபையிலும் பார்க்க குறைந்த தரத்தில் காணப்படுகிறது. இதை நாங்கள் 2 ஆண்டுகளுக்குள்ளே நாங்கள் மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இது சம்பந்தமாக நான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நான் கூறி வைத்திருக்கின்றேன். நாங்கள் இந்த பொறுப்பை எடுக்கும் பொழுது உங்களுடைய பணி எங்களுக்கு மிக முக்கியமானது. நீங்கள் எவ்வாறு எங்களுக்கு நிதி ஒதுக்குகின்றீர்களோ
அதனூடாக நாங்கள் செய்ய முடியல. அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள், இல்லை நீங்கள் நல்ல நிர்வாகத்தின் கொண்டு வாங்க, நாங்கள் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களோட புலம்பெயர்ந்த உறவுகள் இருக்கிறார்கள். லண்டன், அதாவது 12 நாடுகளில் எங்களுடைய உறவுகள் இருந்து இங்கே நிதி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். கல்வி ஒன்றியம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு பணியாற்றி கொண்டு வருகின்றது. அது இளைஞர்கள் அது பொறுப்பெடுத்திருக்கிறார்கள், மிகச் சிறப்பாக ஆற்றுகிறார்கள். கல்விதான் அவர்கள் முதலாக கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. இதுவரை காலம் இதை பற்றி சிந்திக்காமல் இருந்தவர்கள் இப்பொழுது இந்த நிர்வாகத்தின்கள் இந்த கல்வி ஒன்றியம் மிகச் சிறப்பான பணியாற்றி கொண்டு வர ஒரு மாற்றம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதியையும் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதே நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழிகாட்டு செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். இந்த வகையில் நாங்கள் பார்த்தால் எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஒரு 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 சுபீட்சமான ஒரு நகரத்தை கட்டியெழுப்ப முடியும். அதற்கு முன்னர் எங்களுடைய வெல்வே நகரம் இருளில் மூழ்கி போயிருக்கின்றது. வெள்ளத்துறை ஹார்ட் ஆஃப் த டவுன் சொல்லுவாங்க. நகரத்தினுடைய மைய பகுதி இராணுவ போலீஸ் சுற்றி வளைப்புகளின் மத்தியில் இருக்கும்போது இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பவே முடியாது. அதில் மாற்றத்தை கொண்டு வரணும். நகர பகுதிகளில் மக்கள் குடியிருப்புகள் இருந்து இராணுவம் முற்றாக விலக்கப்பட வேண்டும். உயர் பாதுகாப்பு வலயம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்பொழுது போர் முடிந்து விட்டதாக நாங்கள் எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கும்போது மீண்டும் மீண்டும் இராணுவத்தை மக்கள் மத்தியிலே நடமாட வேண்டும். மக்கள் அச்சத்தின் மத்தியில் வாழ்கிற நிலையை மாற்றி இது நாங்கள் கௌரவ அறிவுத்தமாக ஜனாதிபதியுடன் பேசி அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாகவோ எங்களுடைய நகரத்தை இயல்பு வாழ்க்கையை கொண்டு வர நாங்கள் நடவடிக்கணும். அது விரைவில் நாங்கள் செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். என்றால் நல்ல உறவாடல்கள் இருக்குமே இருந்தால், தொடர்பாடல்கள் இருக்குமே இருந்தால் எதையும் வெற்றிகரமாக சாதிக்கலாம். நல்ல நிர்வாகியின் தலைமைத்துவத்தில் ஒரு நகரம் கையளிக்கப்படுமா இருந்தால் அந்த நிர்வாகம் மிகச் சிறப்பாக இயங்கும் பொழுது அந்த நகரம் சிறப்பாக இருக்கும். அதனுடைய மக்களுக்கு ஒரு நிரந்தரமான நிம்மதியான ஒரு நல்ல சுபிட்சமான வாழ்க்கையை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன்.